தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மாதிரியான தமிழில் பேசுவாங்க. ஆனால் மெட்ரோ சிட்டியான சென்னையில் பேசுகிற தமிழே வேற. அவங்களுக்குன்னு ஒரு பாஷையே இருக்கு. அது என்ன பாஷை, எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு உங்களாண்ட சொல்லத்தான் இஸ்துக்குன்னு போகிறேன் இந்த வீடியோவில். இந்த மெட்ராஸ் பாஷையில் தமிழோட சேர்ந்து இங்கிலீஷ், தெலுங்கு, கொஞ்சம் இந்துஸ்தானி மிக்ஸ் ஆகி பேசப்படுது. இந்த பாஷை மெட்ராஸில் இருக்க ஆட்டோ டிரைவர் அப்புறம் மீன் பிடிக்கிறவங்க கிட்ட இருந்து தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த மெட்ராஸ் பாஷையை 3.5 நூற்றாண்டா பேசிட்டு வராங்க மெட்ராஸில். மெட்ராஸ் எப்படி டெவலப் ஆச்சோ அதே மாதிரி இந்த பாஷையும் டெவலப் ஆச்சு. 1950 சினிமாவில் முதன் முறையாக மெட்ராஸ் பாஷை பேசப்பட்டது. அந்த கால நடிகர்கள் சந்திரபாபு, லூஸ் மோகன் இந்த பாஷை பேசுறதுல கிங்கு. இவங்களால தான் சினிமாவில் மெட்ராஸ் பாஷை வந்து எல்லா நடிகர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. சென்னையில் சென்னைக்காரங்க மட்டும் இல்லைங்க, பல ஊர்ல இருந்து வந்து சென்னையில் குடியேறி இருக்காங்க. குஜராத்தி, மார்வாடி, கொஞ்சம் ஹிந்தி இதெல்லாம் தான் மெட்ராஸ் பாஷையோட மிக்சிங்கு. என்னப்பா சோக்கா கீரியா, நாஸ்டா துண்ணுட்டியா அப்படின்னு யாராச்சும் உங்களாண்ட கேட்டா மெர்சல் ஆயிடாதீங்க, அதாவது மிரண்டு போயிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் நாம எப்படி நம்ம நட்பு வட்டாரத்துக்குள்ள நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்கறது தான் 3.5 நூற்றாண்டுகளா மெட்ராஸ்ல இந்த மெட்ராஸ் பாஷையில கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசுற இந்த மெட்ராஸ் பாஷையில ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் வச்சு இதுக்குன்னு ஒரு டிக்ஷனரி மாதிரி நெட்ல இருக்கு. கானா பாட்டில் கூட தர லோக்கல் மெட்ராஸ் பாஷையை வச்சு தான் பாடுறாங்க. இந்த பாஷையோட அழகே ஸ்பீடும் சிம்பிளும் தான். ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கோ இல்லை சொல்றதுக்கோ கஷ்டமா இருக்கும் நார்மல் தமிழ்ல. ஆனா எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் அதை நசுக்கி பிசுக்கி ஒரே வார்த்தையா ஈஸியா பேசி புரிய வச்சிடலாம் இந்த மெட்ராஸ் பாஷையில. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நார்மல் தமிழ்ல பேசுவோம். இங்கே அழைத்து கொண்டு வந்து விடு அப்படிங்கிறத மெட்ராஸ் பாஷையில இட்டாந்துடு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். பாத்தீங்களா சொல்றதுக்கே எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு. மெட்ராஸ்ல இருக்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும், படிச்சவங்க, படிக்காதவங்க, வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போகாதவங்க, ஏன் ஐடி எம்ப்ளாயே இந்த மெட்ராஸ் பாஷையில தான்ப்பா பேசிட்டு வராங்க. இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் இந்த மெட்ராஸ் பாஷை. ஆரம்ப காலத்தில் பேசின மெட்ராஸ் பாஷைக்கும் இப்போ பேசுகிற பாஷைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்துருச்சு. அப்போ பேசின வார்த்தையெல்லாம் போய் இப்போ அந்த இடத்துல என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் புது வார்த்தையாக இருந்தாலும் நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணுங்கிற பாரம்பரியம் மட்டும் இன்னும் கண்டினியூ ஆகுது. அதனால தான் மெட்ராஸ் பாஷை இன்னமும் ஷாக்காக்கிதுப்பா. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.